حي على الصلاة. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله والذين آووا ونصروا أولئك هم المؤمنون حقا صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام المهاجر من هاجر نفسه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளால் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பாக இஸ்லாத்தினுடைய ஒரு நாள் நிகழ்ந்தது. இஸ்லாத்தில் மிகவும் கவனத்திற்குரிய அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாள், அதுதான் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சிறப்பான தினங்கள் இருக்கும். ஒரு மனிதனுடைய பிறந்த தினம், திருமணமான தினம், கல்லூரியில் படித்து பட்டம் பெற்ற தினம், வெட்டிங் டே, அந்த டே, இந்த டே என்று நிறைய நாட்கள் இருக்கும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்கென்று சரித்திரத்தில் சில நாட்கள் இருக்கின்றன. சில நாட்களை அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாமே அந்த நாட்களை அங்கீகரிக்கின்றது. இந்த நாட்களை இப்படி கொண்டாட வேண்டும், இந்த நாட்களை இப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த நாட்களை இது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாமே அங்கீகரிக்கின்றது. ஒரு சில நாட்கள் இருக்கின்றன அல்லாஹ்வுடைய மார்க்கம் அங்கீகரிக்காது, முஸ்லீம்கள் அங்கீகரித்துக் கொள்வார்கள். முஸ்லீம்கள் அவர்களாக உருவாக்கி இது அந்த நாள், இது இந்த நாள், இது அந்த சிறப்பு, இது இந்த சிறப்பு, இதில் அது முக்கியம், இதில் இது முக்கியம் என்று இவர்களாக உருவாக்கி கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தில் அதற்கு எந்த விதமான அப்ரூவலோ அங்கீகாரமோ இருக்காது. ஒரு முஸ்லீம் இது ரெண்டையும் பிரித்தறிந்து அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நாள்கள், அல்லாஹ்வாலும் அல்லாஹ் ரசூலாலும் இஸ்லாமிய வரலாற்றிலும் சஹாபாக்களாலும் மரியாதைக்குரிய இமாம்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட நாள் எது, அங்கீகரிக்கப்படாத நாட்கள் எது என்பதை ஒரு மூமின் தெரிந்து அதனை அமல் செய்வாரையானால் அந்த அமல் அவருக்கு பயனுள்ள அமலாக இருக்கும், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமலாக இருக்கும், அவர் ஆகிரத்தில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கும். உதாரணமாக லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இரவு, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அங்கீகரித்தார்கள். அந்த இரவு மிக புனிதமான இரவு. அந்த இரவிலே அமல் செய்வது 1000 மாதங்கள் அமல் செய்வதை விட மேலானது. 1000 மாதங்கள் என்பது கிட்டத்தட்ட 84 வருஷங்கள். ஒரு மூமின் அவருடைய வாழ்க்கையில 10 லைலத்துல் கத்ர் இரவிலே அமல் செய்து விட்டால் 840 ஆண்டுகள் அவர் அமல் செய்து நன்மை பெற்று விடுகின்றார். ஒரு 12 லைலத்துல் கத்ர் கிடைத்து விட்டால் 1000 ஆண்டுகளை விட மேலாக அமல் செய்து நன்மை பெற்று விடுகின்றார். அப்படிதான் சிறப்பு கூறினார். ஆனால் அந்த நாள் எது என்பதில் முஸ்லீம்கள் குழம்பி போனார்கள். அந்த நாள் எது, அந்த இரவு எது? லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் சிலாகிக்கின்றான், அல்லாஹ் ரசூல் சிலாகிக்கிறார்கள்.
தெளிவாக சொன்னார் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைலத்துல் கத்ர் இரவுடைய மகத்துவத்தை சொல்வதற்காக வெளியே வந்தேன். உங்களை 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டதை பார்த்தேன். எனக்கு அதை பார்த்தோன்னே அது எந்த இரவுங்கிறது எனக்கு மறக்கடிக்கப்பட்டுடுச்சு. சஹாபாக்கள் வேதனைப்பட்டாங்க. என்ன யார சொல்றீங்க, இவ்வளவு மகத்தான இரவு எந்த இரவு மறக்கடிக்கப்பட்டுச்சா? ஆமாப்பா, நான் சொல்லத்தான் வெளியே வந்தேன். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, பார்த்தேன் எனக்கு மறந்து போச்சு. என்ன யார சொல்ல, இவ்வளோ பெரிய கை சேர்ந்து இவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கு ஆளாயிட்டோம், நாங்கள் இவ்வளோ பெரிய நியமத்தை இழந்துட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னா ஒரே ஒரு குழு வேணா தர எனக்கு ஞாபகம் இருக்குது. ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள் 5 இரவுகள். ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான 5 இரவுகள். அதில் ஏதோ ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டாங்க. நம்மளால என்ன பண்ணோம்னா, அது 5 ராத்திரி அதெல்லாம் முடியாது, ஒரே ராத்திரி ஆக்கு. இந்த ராத்திரி அது கூட்டி கழிச்சு கணக்கு வகுத்தல் பெருக்கல் எல்லாம் போட்டு பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க 27 தான் லைலத்துல் கத்ர். அல்லாஹ்வும் சொல்லலை 27 தான் லைலத்துல் கத்ர், அல்லாஹ் ரசூலும் சொல்லலை, இந்த சஹாபியும் சொல்லலை, எந்த இமாமும் சொல்லலை. நாமளா முடிவு பண்ணிட்டோம். நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால 5 ராத்திரிலாம் அமல் செய்ய முடியாதுங்க. ரசூலுல்லாஹ் ரமலானுடைய கடைசி 10 5 ராத்திரிங்க, 5 ராத்திரி எங்களால் முடியாது. ஒரே ராத்திரி ஃபிக்ஸ் பண்ணுங்க, லைலத்துல் கத்ர் 27 தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் இது உறுதியாகி போச்சுன்னா, ஒரு கால் இனிமே அல்லாஹ் ரசூலே உலகத்தை இறங்கி வந்து ஏன்பா 27 லைலத்துல் இழப்பட்டா, நீங்க வேலையை பாருங்க, யார சொல்லலாம், எங்களுக்கு 27 தான் லைலத்துல் இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம். அது என்ன பெரிய ஆதாரம்னா, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த சூராவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ர்ங்கிற வார்த்தை 3 தடவை பயன்படுத்தலாம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் 3 தடவை அல்லாஹ் பயன்படுத்தலாம். அந்த லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற வார்த்தை 9 எழுத்தான். லாம் யா லாம் தா அலிஃப் லாம் காஃப் தால் ரா. லைலத்துல் கத்ருக்கு 9 எழுத்தான். 3 தடவை வந்ததுனால 9 27 முடிஞ்சு போச்சு. தான் ஆதாரம். அல்லாஹ்வுடைய குர்ஆன்லயே கூட்டல் கணக்கெல்லாம் இவங்க பண்ணி இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க 27 தான் லைலத்துல் கத்ர். இப்படி மனிதர்களால் கற்பனையால் நிர்ணயிக்கப்பட்ட சில நாட்கள். அதே மாதிரி ஷபே பராத் இரவு, ஷபே பராத், மேராஜ் இரவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனது உண்மை, போனது சத்தியம். ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்க, அல்லாஹ்வை பார்த்தாங்க, தொழுகை அன்பளிப்பா வாங்கிட்டு வந்தாங்க, 7 வானங்களை தாண்டி ஒவ்வொரு வானத்தில் ஒவ்வொரு நபியை பார்த்தாங்க. இவ்வளவையும் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எந்த இரவுல போன, என்னைக்கு இரவு ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்ட சஹாபாக்கள் சொல்லல, அது இந்த பிறகு தான் ஷாபான் 27 தான் ரசூலுல்லாஹ் போனாங்க, மேராஜுக்கு போனாங்க. எந்த சஹாபியும் சொல்லல, எந்த உலமாக்களும் சொல்லல, எந்த சலஃபு சாலிஹீன்களும் சொல்லல. நம்முடைய மரியாதைக்கு 4 இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, அஹ்மது பின் ஹம்பல் யாருமே சொல்லல. ஆனா நாம முடிவு பண்ணிட்டோம் ஷாபான் 27 தான் ஷபே மேராஜ் இரவு. இதெல்லாம் மார்க்கத்தில் அங்கீகாரம் இல்லாத நாம நிர்ணயித்துக் கொண்ட சில நாட்கள். அதே மாதிரி ரபீல் அவல் மீலாது விழா, ரபீல் அவல் 12 ரசூலுல்லாஹ் பிறந்த தினம், எந்த ஆதாரம் இல்லை. சொல்லப்போனா ரபீல் அவல் 12 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த தினம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீல் அவல் 12 அன்று ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இறந்தார்கள். ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஏன்னா அவங்க மரணிக்கும் பொழுது உலகத்துக்கே பெரிய நபி. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒவ்வொரு நரைத்த முடியை கூட எண்ணி வைத்திருந்தாங்க. எத்தனை முடி ரசூலுல்லாஹ் நரைச்சிருந்துச்சு 63 வயசுல. அப்படி குறித்து வைத்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள், இறந்த நாள், இறந்த நேரம், இறந்த மணித்துளி, ஃபஜ்ருக்கு எப்படி தொழுதாங்க, யாருக்கு பின்னாடி தொழுதாங்க, யார் வீட்டில் உட்கார்ந்துருந்தாங்க, யார் மடியில் படுத்திருந்தாங்க, எந்த நேரத்தில் மௌத் வந்துச்சு, எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமாக சஹாபாக்கள் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இறந்த நாள், ரசூலுல்லாஹ்வுடைய இறந்த நாள் என்பது முழுக்க முழுக்க ஆதாரப்பூர்வமானது. ரபீல் அவல் 12 என்பது ரபீல் அவல் 12 பிறந்தார்கள் யாருக்கும் தெரியாது, எந்த ஆதாரம் இல்லை. பெரும்பாலான கருத்துப்படி ரபீல் அவல் மாசத்துல பிறந்தாங்க. ரபீல் அவல் மாசத்துல, எந்த நாள், எந்த ஆதாரம் இல்லை. ஆனா நாம முடிவு பண்ணிட்டோம் ரபீல் அவல் 12 தான் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள், அன்னைக்கு தான் மீலாது விழா, அன்னைக்கு தான் மௌலித் ஓதணும், அன்னைக்கு தான் ஃபாத்தியா ஓதணும், அன்னைக்கு தான் மீலாது விழா கொண்டாட்டம் நடத்தணும், அன்னைக்கு தான் மீலாது விழா சீரத்து நடத்தணும், அன்னைக்கு தான் மீலாது விழா ஊர்வலம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இதெல்லாம் நம்மள முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்படி அல்லாஹ்வாலும் அல்லாஹ் ரசூலாலும் அல்லாஹ் தீன் இஸ்லாத்தாலும் அங்கீகரிக்கப்படாத சில நாட்கள் என்று இருக்கின்றன. நாம் அதை அங்கீகரித்து நாம ஏற்றுக்கிட்டோம், நம்மளே முடிவு பண்ணிட்டோம் இதான் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நாட்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சில நாட்கள் இருக்கின்ற அதை அல்லாஹ்வே அங்கீகாரம் கொடுத்திருக்கான். அல்லாஹ் ரசூல் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. சத்திய சஹாபாக்கள் அதை பின்பற்றினாங்க. அல்லாஹ் ரசூலும் அதை என்ன செய்ய சொன்னாங்களோ அதை கரெக்டாக செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நாள் இருக்குது. அது சும்மா இதை காமாசோம நாட்களாக இருக்காது. அவைகளுக்கு பின்னால் பெரிய ஒரு தத்துவம் இருக்கும், ஒரு வரலாறு இருக்கும், ஒரு படிப்பினை இருக்கும், ஒரு பாடம் இருக்கும். அப்படிப்பட்ட நாட்களைத்தான் அல்லாஹ் அங்கீகரிச்சான். அதுல ஒண்ணுதான் ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜுடைய அமல்கள், ஹஜ்ஜுடைய கிரியைகள்,
தக்பீர் சொல்லக்கூடிய நாள். அப்படிப்பட்ட நாட்களில் ஒன்றுதான் இந்த முஹர்ரம் 1 என்ற புத்தாண்டு தினம். இந்த ஹிஜ்ரி 1 இருக்கின்றதே, இது அல்லாஹ்வால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாள், அல்லாஹ் ரசூலால் அங்கீகரிக்கப்பட்ட நாள். எந்த அடிப்படையிலே இதற்கு பின்னால் ஒரு பெரிய தியாகம் இருக்கிறது, ஒரு பெரிய படிப்பினை இருக்கின்றது, முஸ்லிம் உம்மத்துக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கின்றது. அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தால் அங்கீகரிக்கப்பட்டதான் கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சத்திய சஹாபாக்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத் என்ற ஒரு பயணம். எதற்காக ஹிஜ்ரத் செய்தார்கள்? முஸ்லிம்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம்? ஒரு மனிதன் பெரிய செல்வந்தராக இருக்காரு, நிறைய சதக்காக்கள் தர்மங்கள் வாரி வழங்குறாரு, இது அல்லாஹ்ட்ட பெரிய முக்கியத்துவம் இல்லை. ஒருத்தர் இரவெல்லாம் நின்று வணங்குறாரு, கால் வீங்க வணங்குறாரு, தொழுகிறாரு, இது முக்கியத்துவம் இல்லை. ஒருத்தர் பகல் புற நோன்பு வைக்கிறார், வாழ்க்கை புற நோன்பு வைக்கிறாரு, ஒரு நாள் கூட பகல்ல சாப்பிட்டதே இல்லை, டெய்லி நோன்பு வைக்கிறாரு, இது கூட அல்லாஹ்ட்ட முக்கியம் இல்லை. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போயிடுறாரு, ஒரே ஜிஹாதுக்கு போயிடுறாரு, அல்லாஹ்வுடைய பாதையை அர்ப்பணிச்சாரு, இது கூட முக்கியம் இல்லை. இது எல்லாவற்றையும் விட அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த உயர்ந்த உன்னதமான விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய தீனுக்காக சில தியாகங்களை மேற்கொள்கின்றாரோ அந்த தியாகம் தான் அல்லாஹ்விடத்தில் உன்னதமானது, உயர்வானது. அல்லாஹ் தியாகத்தை தான் கவனிப்பான். அந்த அடிப்படையில் தான் இந்த ஹிஜ்ரத் என்பது இருக்கிறதே, இது சஹாபாக்களுடைய மிக உன்னதமான தியாகம், உயர்வான தியாகம். எதற்காக? ஏற்றுக்கொண்ட ஈமானுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு, ஊரை விட்டு, உலகை விட்டு, உறவை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, வியாபாரத்தை விட்டு, தொழிலை விட்டு, விவசாயத்தை விட்டு, வீட்டை விட்டு, காட்டை விட்டு, அனைத்தையும் விட்டு வீசிய கையும் வெறுங்கையுமாக, நிராயுதபாணிகளாக, எந்த விதமான ஆதரவற்றவர்களாக மக்காவை துறைந்து விட்டு மதினாவுக்கு சென்றார்களே, இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களுடைய உன்னதமான தியாகமாக கபூல் செய்தார். எதற்காக? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் தீனுக்காக. இன்னைக்கு நாமளும் போறோம், எங்க போறோம்? மனைவி மக்களை விட்டுட்டு சவுதிக்கு போறோம். நானும் தான் போறேன் வெளிநாட்டுக்கு. மனைவி மக்களோட சிங்கப்பூருக்கு போறேன். என் வீட்டை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு, சொந்த வீட்டை விட்டுட்டு, சொத்தை விட்டுட்டு, பொண்டாட்டியை விட்டுட்டு, பிள்ளையை விட்டுட்டு, என்னோட வியாபாரத்தை விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு, எல்லாத்தையும் நான் துபாய்க்கு போறேன், சவுதிக்கு போறேன், மலேசியாவுக்கு போறேன், சிங்கப்பூருக்கு போறேன், இன்னும் லேட்டஸ்டா சொன்னா அமெரிக்காவுக்கு போறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போறேன், யூகேக்கு போறேன், எல்லாத்தையும் நானும் தான் விட்டுட்டு போறேன். இது நம்முடைய அற்பமான இந்த துனியாவை சம்பாதிப்பதற்காக போகிறோம். ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, ஈமானை பாதுகாப்பதற்காக சென்றார்கள். தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்து அனைத்தையும் துறந்து வீசிய கையும் வெறுங்கையுமாக சென்றார்கள் மதீனாவுக்கு. அந்த தியாகம் தான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான தியாகமாகி, அந்த தியாகம் நடத்த, அந்த தியாகத்தினுடைய அடையாளமாகத்தான் இந்த ஹிஜ்ரி என்ற ஒரு புத்தாண்டு நிலை ஏற்பட்டது. ஏன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் வரை இந்த அரபி மாதம் என்பது கிடையாது. அரபி மாதம் இருந்தது, எது முதல் மாதம், 2வது மாதங்கிற தர்த்தீப் கிடையாது. இப்போ முஹர்ரம் முதல் மாதம், சஃபர் 2வது மாதம், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், அந்த அடிப்படையில் ரமதானை 9வது மாதமாக வைக்கிறோம், ஷவ்வாலை 10வது மாதமாக வைத்திருக்கிறோம், துல்கஅதாவை 11வது மாதமாக, துல்ஹஜ்ஜை கடைசி மாதமாக 12 மாதமாக வச்சிருக்கோம், முஹர்ரம் முதல் மாதமாக வச்சிருக்கிறோமே. இந்த தர்த்தீப் கிடையாது சஹாபாக்கள் காலத்தில், ரசூலுல்லாஹ் மௌத்தான வரைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான பிறகுதான் சஹாபாக்கள் மத்தியில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு மஷூரா நடக்குது. நமக்கு ஒரு இஸ்லாமிக் காலண்டர் வேணும், ஹிஜ்ரி கேலண்டர் வேணும், ஒரு நாள் காட்டி வேணும். அப்ப நாள் காட்டி வரும்போது எந்த மாசத்தை முதல் மாசமா வைக்கிறது, எது கடைசி மாசமா வைக்கிறது அப்படின்னு சஹாபாக்கள் மத்தியில் ஆலோசனை பண்ணும் பொழுது சில சஹாபாக்கள் ரமலான் மாசத்தை முதல் மாசமா வைக்கலாம், ஏன்னா மிக புனிதமான மாதம், அல்லாஹ் ரொம்ப சிலாயிச்சு சொல்றான் குர்ஆன்ல, ரசூலுல்லாஹ் ரொம்ப சிலாயிச்சு சொன்னாங்க, ரமலான் மாசத்தை வைக்கலாம். சில சஹாபாக்கள் சொன்னாங்க இல்ல துல்ஹஜ் மாசத்தை வைக்கலாம், ஏன்னா துல்ஹஜ் மாசம் ரொம்ப புனிதமானது, ரசூலுல்லாஹ் ரொம்ப சிலாயிச்சு சொல்லியிருக்கிறாங்க, அங்க ஹஜ்ஜுடைய அமல் நடக்குதுல, அது துல்ஹஜ் மாசத்தை வைக்கலாம். சில சஹாபாக்கள் சொன்னாங்க ரபியுல் அவல் மாசத்தை வைக்கலாம், ரசூலுல்லாஹ் பிறந்த மாதங்கிறதுனால. இப்படி பல்வேறு கருத்துக்கள். கடைசியாக தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா தீர்மானித்தார்கள், முஹர்ரம் மாதம் தான் முதல் மாதம். ஏனென்றால் நீங்கள் சொன்ன அனைத்து காரணங்களை விட இந்த ஹிஜ்ரத் என்ற அமல் இருக்கிறதே, சஹாபாக்கள் செய்த தியாகம், இதுதான் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மற்ற எல்லா இபாதத்துகளை விட, அமல்களை விட தியாகத்துக்கு தான் அல்லாஹ்விடத்தில் மரியாதை. அந்த அடிப்படையிலே ஹிஜ்ரியை நிகழ்ந்த அந்த ஹிஜ்ரத் முஹர்ரம் மாதத்தை நாம் முதல் மாதமாக தீர்மானிக்கலாம் என்று அப்பொழுதிலிருந்து தான் அந்த ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பமாகிறது. முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக தீர்மானிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆண்டு ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த ஆண்டு தான் இஸ்லாத்தினுடைய முதல் ஆண்டாக தீர்மானிக்கப்பட்டுச்சு.
ரசூலா பிறந்த ஆண்டோ நுபுவத்து கிடைச்ச ஆண்டோ இல்ல, ரசூலா ஹிஜ்ரத் செய்த ஆண்டு அதுதான் முதல் ஆண்டாக தீர்மானிக்கப்பட்டுச்சு. அன்றிலிருந்து தான் இஸ்லாமிய வரலாறு தொடங்குகிறது. ஹிஜ்ரி இன்னைக்கு 1444 45 50 சொல்றோமே, இந்த ஹிஜ்ரி தொடங்கியது எங்கிருந்து? பெருமானாருடைய பிறப்பில் இருந்தோ நுபுவத்து கிடைத்திருந்தோ அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு ஹிஜ்ரி செஞ்சாங்க இல்லையா, அதுல இருந்து அது துவக்கப்பட்டுச்சு, முதலாடா கணிக்கப்பட்டுச்சு. ஏன்? இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தியாகம். இந்த தியாகத்தோடு சேர்த்த சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரியில முஸ்லீம்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய படிப்பினை என்ன தெரியுமா? மிகப்பெரிய படிப்பினை, கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கின்றார்கள். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கையேந்த வேண்டும், வேறு எவனையும் நம்பாத, எதையும் நம்பாத என்ற பிரச்சாரம் தான் மக்கத்து காஃபிர்களுக்கு பேரிடியாக அமைந்த பிரச்சாரம். ஏன் பிடிக்கிற ரசூலுல்லாஹ் மக்கத்து காஃபிர்களுக்கு? நுபுவத் கிடைக்கிற வரைக்கும் 40 வயசு வரைக்கும் ரசூலோட பேர் என்ன தெரியுமா? சாதிக்குல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கையாளர். சாதிக்குல் அமீன் ரசூலுல்லாஹ் கிடைச்ச பேரு நுபுவத் வர வரைக்கும் அப்படி தலையில வச்சு கொண்டாடினாங்க. எந்த அளவுக்கு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 33வது வயசுல ஒரு சம்பவம் நடக்குது. 33வது வயசுல காபத்துல்லாவை இடித்து விட்டு காஃபிர்கள் புது காபத்துல்லா பில்டிங் கட்டுறாங்க. காபத்துல்லாவுடைய பழைய கட்டிடத்தை எடுத்து விட்டு ரசூலுல்லாஹ் 33 வயசு, ரசூலுல்லாஹ் நபி பட்டம் கிடைக்கல. அப்போ நபித்துவம் கிடைப்பதற்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். காபத்துல்லாவை இடித்து விட்டு ஒரு புது கட்டடம் கட்டுகிறார்கள். காபத்துல்லாவுக்கு நல்ல கட்டி முடிச்சுட்டாங்க, காபத்துல்லா கட்டி முடிச்சுட்டாங்க, அழகா கட்டிட்டாங்க, நல்லா முடிட்டாங்க. இப்ப கடைசி வேலை என்னன்னு சொன்னா, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பு கல்லை காபத்துல்லாவில் நிறுவ வேண்டும், புதைக்கப்பத. அது வரைக்கும் ஒற்றுமையா இருந்த குறைஷி மத்தியில சண்டை வந்துருச்சு. அது வரைக்கும் ஒற்றுமையா இருந்தாங்க. ஹஜ்ருல் அஸ்வதை வைக்கும் போது சண்டை வந்துருச்சு. என்ன சண்டைனா, யாருக்கு அந்த சிறப்பு? ஒவ்வொரு கபிலாவும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்ன்றாங்க. சண்டையாகி போச்சு. நீ என்ன, நான் என்ன, நான் என்ன குறைஞ்சோம்னா, நீ என்ன குறைஞ்சோம்னா, சண்டை வந்துருச்சு. என்ன ஆச்சு? எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. என்ன முடிவு பண்ணாங்க? கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவை ஏற்றுக்கொள்வோம் என்று தீர்மானித்தாங்க. அவ்வளவு கண்ணியப்படுத்தி வச்சுட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் 33 வயசு, ரசூலுல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொள்வேன் என்று ஒப்புக்கொண்ட உத்பா, ஷைபா, அபூஜஹல், அபூலஹப் எல்லாம் 65 வயசு 70 வயசு மூத்தவர்கள், குறைஷி வளத்தின கண்ணியமிக்கவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், செல்வந்தர்கள், அத்தனை சேர்ந்து முடிவு செய்கிறார்கள். சாதாரண ஒரு 33 வயசு பையன், சின்ன வயசு பையன், இளைஞர், அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் என்று தீர்மானித்தார்கள். ஒரு பெரிய போராக நிகழ்ந்ததை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முடிவால், ஒரு அற்புதமான அமைதியான முடிவாக எடுத்தார்கள். அந்த அளவுக்கு குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தலையில வச்சு கொண்டாடினாங்க நுபுவத் கிடைக்கிற வரைக்கும். சகோதரர்களே, அந்த அளவுக்கு தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய அந்த சமூகம் என்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கொள்கையை சொல்ல ஆரம்பித்தார்களோ, அல்லாஹ் அவன் மட்டும்தான், வேற யாருக்கும் பயப்படாத, பூசாரிக்கு பயப்படாத, மந்திரவாதிக்கு பயப்படாத, ஓதி பார்க்கிறவனுக்கு பயப்படாத, நம்ம அதையே விட்டுறானோ இதையே விட்டுறானோ, இந்த கண்ட கழிச்சலையெல்லாம் நம்பாது, அல்லாஹ்வின் மீறி எந்த சக்தியும் இதுவும் ஒன்று செய்ய முடியாது என்ற தவக்குலை நம்பிக்கை மக்களுக்கு வந்து விதைக்க ஆரம்பித்தார்களோ, அன்று முதல் தான் குறைஷிகள் அல்லாஹ் ரசூலுக்கு எதிரியா மாறணும். அல்லாஹ் தான் இறைவன் சொல்லியிருந்தா எதிரியா மாறி இருக்க மாட்டான். அல்லாஹ் இறைவன்பா, அல்லாஹ் வணங்கப்பா, அல்லாஹ் தொழுங்க, அல்லாஹ்க்கு சஜ்தா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா குறைஷிகள் இவ்வளவு கோபப்பட்டிருக்க மாட்டான். ரசூல் என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லைன்னாங்க. அதான் பிரச்சனையே. அல்லாஹ் இறைவன் பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் இறைவன், இவன் இறைவன், 4 பேர் கொண்டு போயிடலாம். எதுக்கு பிரச்சனை? ஏதாவது கடவுள் நம்ம காப்பாத்திராதா? 4 கடவுளை கும்பிடுறா நல்லது தானே, ஏதாவது கடவுள் வந்து காப்பாத்துறதா? நம்ம இன்னைக்கு அப்படித்தான் நினைக்கிறோம். இந்த லாரி ஓட்டுறோம், பஸ் ஓட்டுறோம், டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு மேலே 3 படத்தை வச்சிருப்போம். ஒரு பிள்ளையார் படம் இருக்கும், ஒரு இயேசுநாதர் படம் இருக்கும், ஒரு நாவூர் தர்கா படம் இருக்கும். நாவூர் தர்காவோ, முத்துப்பேட்டை தர்காவோ, மக்காவோ, மதினாவோ ஏதோ ஒன்று இருக்கும். அவனுக்கு என்ன, யார் மேலே நம்பிக்கை? பிள்ளையார் மேலே நம்பிக்கையா, இயேசுநாதர் மேலே நம்பிக்கையா, இல்லை மக்கா மேலே நம்பிக்கையா, காபத்துல்லா மேலே நம்பிக்கையா? 3 சேர்த்து ஒரு மாலை போட்டு வச்சிருப்பான். எது மேலே நம்பிக்கை? எது மேலே நம்பிக்கை இல்லை, ஏதாவது ஒன்று காப்பாற்ற வைக்கிறதா, ஏதாவது ஒன்று காப்பாற்றுறோம். 3 தெய்வத்தையும் போட்டு அப்ளிகேஷனை, ஏதாவது தெய்வம் என்ன எந்த பிரச்சனைலாம் கூட்டிட்டு நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்துடணும். இந்த மாதிரி இருந்தால் மக்கத்து குறைஷிகள் பிரச்சனையே இல்லை. அல்லாவே நம்பு, அவுலியாவே நம்பு, அங்கேயும் போய்க்க, இங்கேயும் போய்க்க, அங்கேயும் சஜ்ஜா பண்ணிக்க, இங்கேயும் சஜ்ஜா பண்ணிக்க, அங்கேயும் போய் கையெழுதிக்க, இங்கேயும் போய் கையெழுதிக்கனா மக்கத்து குறைஷிகள் பிரச்சனையே இல்லை.
எங்க பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அவனை தவிர கடவுள் கிடையாது. இதுதான் பிரச்சனை. அல்லாஹ்ட்ட மட்டும் கையேந்து, வேற யார்கிட்ட கையேந்தாத. அல்லாஹ்க்கு மட்டும் சஜ்தா செய், வேற யார்கிட்ட சஜ்தா செய்யாத. அல்லாஹ்க்கு மட்டும் சக்தி இருக்குது, வேற எவனும் எந்த சக்தியும் கிடையாது. இது வரைக்கும் மக்களை ஏமாத்தி சொல்லி இருந்த பூசாரி, மொல்லமாரி, முடிச்சவிக்கி, சாமியாரு, இவங்க பூரா கோவப்பட்ட ரசூலுல்லாஹி தான் இவ்வளோ ஆளா மக்களை பத்தி ஏமாத்திருந்தேன். ஏதாவது சொன்ன ஓதி ஊதிடுவேன், ஏதாவது ஏவி விட்டுருவோம் மேல. இப்படி மக்களை மிரட்டி காசு பறிச்சுக்கிட்டு இருந்த பூசாரிகள் பூரா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வந்தவனே காணா போயிட்டான், எதிரியா மாறிட்டான். இல்லை என்று அல்லாஹ் ரசூலுக்கு அவங்க என்ன பிரச்சனை, ரசூலுல்லாஹி தலையில வச்சு கொண்டாங்க சாதிக்குல் அமீன் சொல்லி. என்றைக்கு இந்த ஏகத்துவத்தை சொல்ல ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு எதிரியா மாறினார்கள். ஒரு கட்டத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள், தீர்மானித்து விட்டார்கள். நமக்கு தெரியாத வரலாறு அல்ல, நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பயன்களை கேள்விப்பட்டிருப்போம். என்னென்ன பண்ணி பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி முஹம்மதே நீங்க சொல்லுங்க, எதுக்கு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணணுமா, எங்க குடும்பத்தில் அத்தனை பெண்ணும் நிறுத்துறோம், யாரை கேட்கலாம் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். உங்களை செல்வந்தர் ஆக்கணுமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து மக்காவிலே உங்களை விட பெரிய செல்வந்தர் யாரும் இல்லை, உங்களை செல்வந்தர் ஆக்குறோம், உங்களை தலைவர் ஆக்குறோம், உங்க தலையில கிரீட சுத்துறோம், உங்களுக்கு எங்களுடைய ராஜாவை ஆக்குறோம், உங்களை என்ன வேறு சொல்லுங்க. உங்களுக்கு இதை மட்டும் விட்டுருங்க, இந்த அல்லாஹ்வை தவிர இறைவன் யார் அதை மட்டும் விட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ தரோம். கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு என்ன பதில் கொடுத்தாங்க, லவ் உதிஅத் ஷம்ஸு அலா யமீனி வல் கமர் அலா யஸாரி லா அதா ஹாதல் அம்ர ஹத்தா உதுஃபியா. நீ என்னப்பா தங்கத்தை தரேன், வெள்ளியை தரேன், பணத்தை தரேன், பொம்பளை தரேன், ராஜா தரேன், கிரீடம் தரேங்கிற, அந்த சூரியனை கொண்டு வந்து என்னோட வலது கையிலும் சந்திரனை கொண்டு வந்து என்னோட இடது கையிலும் கொடுத்தாலும் நான் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த தாரக மந்திரத்தை விட மாட்டேன், மௌத்தாக மறு. லவ் உதிஅத் ஷம்ஸு அலா யமீனி, என்னுடைய வலது கையில் சந்திர சூரியனவை, ஒரு கமர் அலா யஸாரி, என்னுடைய இடது கையில் சந்திரனவை அப்படி வைத்தாலும் லா அதஹாதல் அம்ர், இந்த வார்த்தையை நான் விட மாட்டேன். அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை. எது கேட்கணும் அல்லாஹ்ட்ட கேளு, எது பேசணும் அல்லாஹ்ட்ட பேசு, கையேந்திர அல்லாஹ்ட்ட கையேந்து, சஜ்தா அல்லாஹ்க்கு மட்டும் செய், அல்லாஹ் மேல மட்டும் நம்பிக்கை வை. இந்த வாதத்தை விட மாட்டேன். இந்த உறுதியை பார்த்த குறைஷிகள் தான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அபூஜஹல் தலைமையில 19 பேர் கொண்ட கும்பலை ரெடி பண்ணாங்க, கொலை கும்பலை ரசூலுல்லாஹ் கொலை பண்றதுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அறிவிச்சு கொடுத்தான், நபியே இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம், நீங்க மக்கா விட்டு கிளம்பிடுங்க, ஹிஜ்ரத் புறப்பட்டுருங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர கிளம்பி, நீண்ட வரலாறு சுருக்கமான நேரத்தை சுருக்கமா சொல்றேன். இந்த ஹிஜ்ரத்தின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, இதுதான் முக்கியம். இந்த வரலாறு கேட்கறதுலே வரலாறு சொல்றது நேரத்துக்கு நோக்கம் இல்லை, இதன் மூலம் நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன. நம்ம சும்மா புத்தாண்டு கொண்டாடிக்கிட்டு நான் இங்கிலீஷ் புத்தாண்டு கொண்டாடக்கூடாது, அதனால இஸ்லாமிய புத்தாண்டு கொண்டாடிக்கலாம், புத்தாண்டு வாழ்த்துக்கள், முஹர்ரம் புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹிஜ்ரி புத்தாண்டு வாழ்த்துக்கள், இது சொல்றதா பிரயோஜனம் இல்லை, இது இஸ்லாமிய மரபும் கிடையாது. நமக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னா ஒரே வழி சலாம் சொல்றது தான், அதை யாரும் சொல்றது இல்லை. இன்னைக்கு ஜும்மா முபாரக் வாழ்த்துக்கள், இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், இந்த வாழ்த்து இஸ்லாமிய அல்ல. இஸ்லாத்தை வாழ்த்து தெரிஞ்சுன்னா ஒரு மூமினுக்கு சலாம் சொல்றது இஸ்லாமிய வாழ்த்து, அதை நீ செய்ய மாட்டேங்கிறோம். முஸ்லீம் பார்த்தா தலை முடிஞ்சிட்டு போயிடும், மூஞ்சி திருப்பி போயிடும், சலாம் சொன்னா பதில் சொல்றது இல்லை. இதை செய்யாம இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹிஜ்ரி புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஜும்மா முபாரக் வாழ்த்துக்கள், இதெல்லாம் பிதாத்துக்கள். நம்ம என்ன செய்யணும், இந்த ஹிஜ்ரத்தின் மூலமா கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன, பாடம் என்ன, அதுதான் இங்கே முக்கியம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு புறப்பட்டாங்க. அல்லாஹ்வோட உதவி கிடைச்சிட்டு நேரம் அபூபக்கர் சித்திக் வீட்டுக்கு வந்தாங்க. சொன்னாங்க, அபூபக்கரே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரெண்டு ஒட்டகம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா, ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, யாரை சொல்ல வாங்க கிளம்பலாம், எங்கே யாரை சொல்ல வாங்க கிளம்பலாம், போங்க. கிளம்புனாங்க. எங்க போனாங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தில் புலமை சொல்லுவாங்க, இஃப் யூ ஃபெயில் டு பிளானிங் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நீங்கள் திட்டமிடவில்லை என்றால் நீங்கள் தோற்பதற்காகவே திட்டமிடுங்கள் என்று பொருள். ஒரு காரியத்தை செய்யணும், திட்டமிடணும், பிளான் பண்ணணும். இஃப் யூ ஃபெயில் டு பிளானிங், நீங்கள் ஒரு பிளான் செய்வதற்கு திட்டமிடுவதற்கு தவறிவிட்டால் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில், நீங்கள் தோற்பதற்காக திட்டமிடுங்கள் என்று பொருள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அழகான பிளான் பண்ணாங்க, திட்டமிட்டாங்க, என்ன பண்ணணும், எங்க பண்ணணும், மசூரா பண்ணாங்க. அபூபக்கரோட மக்காவுடைய மேப்பை வச்சாங்க, எனக்கு இப்படி இது எங்க, இந்த ரோடு எங்க போகுது, இந்த ரோடு எங்க போகுது, இது எங்க போகுது, எல்லாம் விசாரிச்சாங்க. சொன்னாங்க, இந்த பக்கம் தெற்கு நோக்கி போனால், வடக்கு நோக்கி போனால் மதீனா வரும், வடக்கு நோக்கி போனால் மதீனா வரும், தெற்கு நோக்கி போனால் தாயிஃப் வரும். மக்காவுக்கு தெற்கே தாயிஃப் இருக்கிறது, வடக்கே மதீனா இருக்கின்றது.
கிழக்க போனால் அப்படியே அரஃபா சைல் அப்படி ஒரு ஊர் போகும், அந்த பக்கமாக ஊர் போயிடும். அப்போ எப்போ எந்த பக்கம் போகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு போக வேண்டியது மதீனாவுக்கு. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது மதீனாவுக்கு போகணும்னு சொல்லி. மதீனா மக்காவுக்கு வடக்கே இருக்கின்றது. அதற்கு முன்பாகவே சில சஹாபாக்கள் புறப்பட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க. அது குறைஷிகளுக்கு தெரியும். அதனால ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, நம்ம காணோம், நம்ம கொலை பண்ணுறதுக்காண்டி வர்ற கூட்டம் நம்மளை காணோம், நம்ம எஸ்கேப் ஆகிட்டு தெரிஞ்ச உடனே நம்ம தேட ஆரம்பிப்பான். எங்க போனா தேட ஆரம்பிப்பான். தேடின உடனே அவன் ஞாபகம் முதல்ல எங்க வரும்? மதீனா தான் வரும். உனக்கு மதீனா தான் போயிருப்பாரு, இல்லை வடக்க போய் தேடுங்கப்பா அப்படின்னு வடக்க போய் தேடுவாங்க அப்படின்னு அவங்களுடைய மைண்ட் செட்டை கணித்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பாதையை வடக்கு நோக்கி மதீனாவை நோக்கி அமைவதற்கு பதிலாக தாயிஃப் பாதையை நோக்கி தெற்கை நோக்கி அமைக்கப்பட்டார்கள். இதான் பிளானிங், திட்டம். அது மட்டுமல்ல, முதல் திட்டம். இரண்டாவது திட்டம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகனை கூப்பிடுறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர். அவனை கூப்பிடுறாங்க, நீ என் கூட வரணும், நாங்கள் எங்கே போகிறோமோ அங்கே வரணும். நாங்கள் 3 நாளைக்கு மக்கா விட்டு எங்கேயும் போக மாட்டோம். எதிரிகள் தேடுவாங்க, அங்கெல்லாம் தேடுவாங்க, நாங்கள் 3 நாளைக்கு மக்கா கூட தான் இருப்போம். ஆனால் எங்கே இருக்கோம் நீ வந்து பார்க்கணும். எங்களை பார்த்துட்டு வந்து நாங்கள் எங்களோட ஒட்டகம் போனதுக்கு பிறகு நீ உனக்கு பின்னாடியே உன்னுடைய ஆட்டு மந்தையை மேய்ச்சிட்டு வரணும். மேய்ச்சிக்கிட்டு வந்து உன்னுடைய ஆட்டு மந்தையும் நாங்கள் வந்த ஒட்டகத்தையும் நீ திருப்பி கூட்டு போயிடணும். 3 நாளைக்கு எந்த அடையாளம் இல்லாமல் நாங்கள் ஒரு இடத்துல இருப்போம். இவ்வளோ அழகான பிளானிங் பாருங்க. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் அவர்களை விட சிறந்த அறிவாளி, அவரோட பெஸ்ட் பிளானர் உலகத்தில் யாரும் கிடையாது. அவ்வளோ அழகான பிளானர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டாங்க. ஏன் எதுக்கு ஆட்டு மந்தையை வச்சுட்டு சொன்னாங்க? அந்த ஒட்டகத்துடைய கால் தரத்தை வச்சு கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு பின்னாடியே ஆட்டு மந்தையை வச்சுருந்தா ஒட்டகத்துடைய கால் தரம் அழிஞ்சிரும். நீ திரும்ப என்ன பண்ணும்? என்னோட ஒட்டகத்தை சேர்த்து கூட்டிட்டு போயிடணும். அபூபக்கர் சித்திக் மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷாவுடைய அக்கா, அவங்களுக்கு உத்தரவிட்டாங்க, அஸ்மாவே நீ என்ன பண்ணு தெரியுமா, எங்களுக்கு தேவையான 3 நாளைக்கு தேவையான சாப்பாடு ரெடி பண்ணி கொடு, ரொட்டி கிட்டி சால்னா ரெடி பண்ணி கொடு, நாங்கள் சாப்பிட்றதுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நேரம் போயிருந்தா அல்லாஹ் கொடுத்துருக்க மாட்டானா? கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் நம்பி கொடுப்பான். ஆனால் உலகத்திற்கு ஒரு சுன்னத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். எந்த காரியம் செய்தாலும் பிளான் பண்ணுங்க, திட்டமிடுங்க, எல்லாம் ஏற்பாடு செய்யுங்க. ஆனால் நம்பிக்கையை மட்டும் உங்களுடைய பிளானிங் மேலேயோ திட்டமிடுங்க வைக்காதீங்க, அல்லாஹ் மீது வைங்க. நான் 10 அரேஞ்ச் பண்ணிட்டேங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி நினைக்காதீங்க. நீ என்ன அரேஞ்ச் பண்ணாலும், என்ன திட்டமிட்டாலும், எவ்வளவு பிளான் பண்ணாலும் நம்பிக்கை அல்லாஹ் பேர்ல வைங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் நான் என்னால முடிஞ்சு செஞ்சுட்டேன், அதுக்கு மேலே நீ தான் எல்லாம் செய்யணும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. செயல் திட்டமிடுதல் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது. இந்த அழகான நடைமுறையை, யக்கீனை, அழகான இந்த உலகத்தில் ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமா சொல்லித்தராங்க அந்த உம்மத்துக்கு. பக்காவா பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணிட்டு அல்லாஹ்ட்ட தொழுதாங்க, யா அல்லாஹ் உன் பாதையில் போகிறேன், என்னை காப்பாற்று, எனக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டு போயிட்டாங்க. எங்கே போகிறாங்க? மக்கா முழுவதுமே இப்போ மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். மக்கா என்பது முழுக்க முழுக்க ஒரு மலை நகரம், மலைப்பாலைவனம், முழுக்க முழுக்க மலை. மக்கா சுற்றி எத்தனை லட்சக்கணக்கான மலைகள் இடிக்கப்பட்டுடுச்சு, லட்சக்கணக்கான பில்டிங் கட்டப்பட்டுடுச்சு. இன்னும் மக்கா ஹரம் காவத்துல ஒரு 5 கிலோமீட்டர் வெளியே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மலையாக தான் இருக்கும். லட்சக்கணக்கான மலைகள் இடிக்கப்பட்ட பிறகும் அப்போ அந்த காலத்தில் தேர்ந்தெடுக்கணும். அதிலே ஒரு மலையை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதிலே ஒரு மலையை போய் தேர்ந்தெடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த மலையில போய் உட்கார்றாங்க. யாரும் கண்டுபிடிக்க முடியாது, யாருக்கும் தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்துல உட்கார்ந்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன யோசிக்கிறாங்க, 3 நாளைக்கு பரபரப்பாக தேடுவானுங்க, அந்த 3 நாளைக்கு அமைதியாக இருப்போம், நம்ம தேடுற பரபரப்பு அடங்கட்டும், அதுக்கப்புறம் இங்கே மதீனா கிளம்பலாம். அழகான பிளானிங், அழகான திட்டம். ஆனால் என்னாச்சு? குறைஷிகள் எவ்வளோ பேர் அறிவாளி பாருங்க, அந்த மலையையும் தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டான். லட்சக்கணக்கான மலைகளில் அந்த மலையும் கண்டுபிடிச்சிட்டான் எதிரி. மேலே ஏறி வர்றான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் யாரோ கால் நடக்கிற திறந்து இப்படி எட்டி பார்க்குறாங்க. மேலே ஏறி வர்றாங்க. சொன்னாங்க, யார சொல்லலாம், இன்னும் கது ஜாஓ, வந்துட்டாங்க, யார சொல்லலாம், எதிரி வந்துட்டாங்க, யார சொல்லலாம். பதறாங்க, முடிஞ்சு போச்சு, க்ளோஸ், இனி தப்பிச்சு வர முடியாது. கோயிலுக்குள்ள உட்காந்துருக்காங்க. எதிரிகள் கீழே மேலே ஏறி வர்றான் குகையை நோக்கி. அவனுக்கு தெரியாது, சும்மா பார்ப்பமே வர்றான். இங்கே இருக்கான்னு தகவல் இல்லை அவனுக்கு, ஜிபிஎஸ் வச்சுலாம் கண்டுபிடிக்கல, சும்மா இருக்கிறாங்க பார்ப்போமே அப்படின்னு அந்த மலைக்கு மேலே ஏறி வர்றான். அபூபக்கர் பதறிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார சொல்லலாம், வந்துட்டாங்க, யார சொல்லலாம், வந்துட்டாங்க. அருமைக்குரியவர்களே, அந்த நேரத்தில், அந்த இக்கட்டான நேரத்தில்
உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் இனி உலகம் மட்டுமல்ல இந்த தீனுல் இஸ்லாமே முடிக்கப்பட போகிறது. அல்லாஹ் ரசூல் மட்டும் அன்று கொல்லப்பட்டிருப்பார்கள், அதோட தீனுல் இஸ்லாமும் கொல்லப்பட்டிருக்கும் அன்னைக்கு. ஏன்னா அல்லாஹ் ரசூல் கடைசி நபி, அவங்களுக்கு பேர் நபி யாரும் கிடையாது, அவங்க தான் இறுதி நபி, நபி யாரும் கிடையாது. அந்த மாதிரி நான் மட்டுமல்ல என்னோட தீனுல் இஸ்லாம் அழிக்கப்பட போகிறது என்ற சூழ்நிலையிலே நிம்மதியா சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ராஹத்தா சொன்னாங்க. இந்த வார்த்தை தான் ஒரு மந்திர வார்த்தை, ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில பதிய வைக்க வேண்டிய வார்த்தை. நிம்மதியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த சலனம் இல்லாம, எந்த சஞ்சலம் இல்லாம, எந்த பதட்டம் இல்லாம, அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல். இந்த அச்சமின்மை, பயமின்மை, பதட்டமின்மை, பதற்றமின்மை எதுவுமே இன்மை என்றால் அங்க என்ன இருந்துச்சு? அல்லாஹ்வின் நம்பிக்கை இருந்துச்சு. அது ஒண்ணு இருந்துச்சு. அல்லாஹ்வின் நம்பிக்கை என்பது ஒன்று இருந்ததுனால் அங்க அச்சம் இல்லை, பயம் இல்லை, பதட்டம் இல்லை, படபடப்பு இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்? அங்க அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்துச்சு. சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. எல்லாரும் சொல்லுங்க ஒரு முறை, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. இன்னல்லாஹ் மஅனா மந்திர சொல், இது மந்திர சொல். இந்த வார்த்தை ஒவ்வொரு மூவின் மனப்பாடம் பண்ணணும். தனக்கு எந்த கஷ்டமான சூழ்நிலை சரி, நெஞ்சில கை வைங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனான்னு சொல்லுங்க. மலை மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ் தீர்த்து வைப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க ஒரு முறை, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. இது யார் சொன்ன வார்த்தை? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இக்கட்டான நேரத்துல, அந்த கஷ்டமான நேரத்துல உயிர் போயிடும், அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் அழிக்கப்பட்டோம், எதிரிகள் வந்துட்டாங்க, அடிச்சு கொண்டுடுவானுங்க, எல்லாம் தெரியும். அந்த மாதிரி நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தை அல்லாஹ்க்கு பிடிச்சு போய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன இந்த வார்த்தையை தன்னுடைய குர்ஆன்ல சேர்த்தான். சூரா தௌபாவுல, இது யகூலு லி ஸாஹிபி லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. அவர் தன்னுடைய தோழருக்கு குகையில் இருந்த நேரத்திலே தன்னுடைய தோழரிடத்தில் சொன்னாரே, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா என்று, அதை நினைவு கூர்ந்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம் அதுக்கு? லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா அர்த்தம் விளங்கி இந்த வார்த்தை சொன்ன சகோதரர்களே, இது ஒரு மந்திர சொல். எல்லா நிலையிலும் ஒரு மூமின் கடைபிடிக்கக்கூடிய சொல். நீங்க நமக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னை அங்கத்த போலாமா, இவத்த போலாமா, அங்க போலாமா இல்ல, நெஞ்சில கை வைங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. கவலைப்படாதே மனமே, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். இந்த நம்பிக்கை, இந்த யகீனைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமா நம்ம கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு உலகத்துக்கே முசீபத் என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கை நம்ம மிஸ்ஸிங். இந்த நம்பிக்கை மிஸ்ஸிங். அஜர்த் எதுக்கு வச்சுப்பானே, ஏதாவது ஊதிட்டு என்ன பண்ணும்? ஏன் அல்லாஹ் நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் நான் நம்பிக்கை இல்லை. ஒரு பூசாரியை பார்த்து பயப்படுறான், ஒரு மந்திரவாதி பார்த்து பயப்படுறான், அவனால தலைப்பை கட்டி அவனை பார்த்து பயப்படுறான், ஏதோ ஊதிடுவாரோ, ஏதோ பண்ணிடுவாரோ. ஏன்? அல்லாஹ் நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாதவன் புழு பூச்சை பார்த்து கூட பயந்து சாவுவான். புழு பூச்சை பார்த்து கூட. அல்லாஹ்வின் நம்பிக்கை உள்ளவன் மழையே தன் மீது இடிந்து வந்தாலும் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. நாம் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? புழு பூச்சை கூட பார்த்து பயப்படக்கூடிய கோழைகளா, பயந்து சாகக்கூடிய ஜீவங்களா இருக்க போகிறோமா? இல்ல வானமே இடிந்து என் மீது விழுந்தாலும் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா என்று நிமிர்ந்து இருக்க போகிறோமா? நாம் முடிவு செய்வதற்குரிய காலம் தான் இந்த ஹிஜ்ரத் தரக்கூடிய படிப்பினை. நம்ம என்ன முடிவு பண்ண போறோம்? மலையே என் மீது இடிந்து விழுந்தாலும், வானமே இடிந்து விழுந்தாலும் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. நான் அந்த லிஸ்ட்ல உள்ளவனா? இல்ல ஒரு புழு பூச்சை பார்த்து, ஒரு பூச்சை பார்த்து பயப்படுவான். இந்த பூச்சி ஓடுது, இது ஒரு கால் என் மேல ஏறி அப்படியே வந்து இது என் காதுக்குள்ள பூந்து அப்படியே மூளையில உட்காந்து நான் பைத்தியம் ஆயிட்டா பயப்படுவான். புழு பூச்சை பார்த்து பயப்படுவான், மாத்திரை மருந்தை பார்த்து பயப்படுவான், நோயை பார்த்து பயப்படுவான். ஏன்? இல்லாத ஒரு கற்பனை கொரோனா பார்த்து பயப்படுவான். இல்லாத கற்பனை கொரோனா, அதை பார்த்து பயப்படுவான். எனக்கு கொரோனா வந்துட்டா, நான் செத்து போயிட்டா. யாருக்கு? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இல்லை என்றார். இதைத்தான் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது. அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கை கொள்ளுங்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் வேறு எந்த சக்தியும் கிடையாது, எந்த ஆற்றலும் கிடையாது. அவனை மீறி எவனும் எந்த செய்ய முடியாது. குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான், பல இடங்கள்ல ல யுஸீபனா குல் ல யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், ல யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. என் ரப்பு எனக்கு எதை விதித்தானோ அதை தவிர எதுவும் நடக்காது.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துவா சொன்னாங்க, அவங்க சொல்லி முடிச்சாங்க. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஒரு துவான்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த துவாவை ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதுங்க. இது என்ன தெரியுமா நன்மை? உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அப்புறம் புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ், கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் மன்னிப்பான். உலவு காண துனூபுஹு ஜபத மிஸ்ல ஜபதில் பஹர். அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். எப்போ இந்த துவா ஓதுங்க? என்ன துவா? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅத்திய லிமா மனஅத் வலா யன்ஃபஅல் ஜத்தி மின்கல் ஜத். நல்லா புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் ஒரு மூமினை மோட்டிவேட் பண்ற மாதிரி உலகத்துல யாரும் மோட்டிவேட் பண்றது இல்லை. நமக்கு என்ன பெரிய முசீபத்துனா, நம்ம அதான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதும் கிடையாது, தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் கிடையாது. அதுதான் முசீபத்து. நமக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பெரிய பிரச்சனை, கடன் தலைக்கு மேலே ஏறிடுச்சுங்க, கடன் தலைக்கு மேலே ஏறிடுச்சு, கடன்ல மூழ்கிட்டோம், இனி ஒரு வரையில தற்கொலை தான் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் அல்லாட்ட வாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆறுதல் சொல்வான், விடிவு சொல்வான், கடலில் பாதுகாப்பு கொள்வான். மருந்து இருக்குது இஸ்லாத்துல, ஆனா அந்த மருந்து தெரிஞ்சு வரவே மாட்டோம். அதான் பிரச்சனையே. அந்த மருந்து என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டோம், தேடி வரவும் மாட்டோம். அதான் முசீபத்து காரணமே. அல்லாஹ் சொல்றான், குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. என் ரப்பு என்ன விதித்தானோ அதை தவிர எது நடக்காது நம்பிக்கை கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத். யா அல்லாஹ், அந்த துஆ ஃபர்லான் தொழுகைக்கு ஓதுற துஆ என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத். யா அல்லாஹ், எதை நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தடுக்கிறவன் யாரும் இல்லை. வலா முஅத்திய லிமா மனஅத். நீ எதை தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியோ அதை கொடுக்கிறவன் யாரும் இல்லை. வலா யன்ஃபஅல் ஜத் மின்கல் ஜத். எந்த முயற்சியாளனுக்கும் அவனுடைய முயற்சி நீ இன்றி எந்த பலனையும் தராது. அவ்வளவுதான். இது ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் அர்த்தம் விளங்கி போதுன்னா, நம்ம கடையே இழுத்து 3 நாள் கவலைப்பட மாட்டோம், கோடிக்கணக்கு நஷ்டமானாலும் கவலைப்பட மாட்டோம், நம்ம பானமே இடிஞ்சு தலையில் விழுந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். லாமானி அலிமா ஆத்தாய், எதை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டியோ தடுக்கிறவன் யாரும் இல்லை. ஒலா மூத்தி அலிமா மனாத்தன், எதை தடுக்கணும் முடிவு பண்ணிட்டியோ கொடுக்குறவன் யாரும் இல்லை. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னோட உடம்பு போல எண்ணெயை தடவிட்டு, முழு உடம்புல வெற்று உடம்புல நிர்வாணமான உடம்புல என்னோட உடம்பு போல எண்ணெயை தடவிட்டு கடல் மண்ணில் உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் விட்டோம். 4 கிலோ எக்ஸ்ட்ரா விட்டுமா? எந்த முயற்சியாளர்களும் யா அல்லாஹ் உன்னை என்று நீ இல்லாமல் எந்த முயற்சி பலனளிக்காது என்ற இந்த நம்பிக்கையை விளங்கி ஓதுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடல் நுரையளவுக்கு பாவங்கள் தான் மன்னிக்கப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய தௌஃபீக் தந்தல்வானாக. அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. நம்ம அல்லாஹ் மீது மட்டும் நம்பிக்கை கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் முஸ்லீம்களுடைய இஸ்ஸத்தை உயர்த்துவான், கண்ணியத்தை உயர்த்துவான், தலை நிமிர்ந்து வாழக்கூடிய தௌஃபீக் கொடுப்பான். இன்னைக்கு ஏன் முசீபத்து? உலகம் பூரா முஸ்லீம்கள் கெட்ட பேரு, உலகம் பூரா முஸ்லீம்கள் அடி வாங்குறாங்க, எங்க போனாலும் முஸ்லீம் இழிவு. காரணம், நாம் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் நம்பிக்கை குறைவு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோயை தீர்த்து நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை கொள்ள தௌஃபீக் தந்தல்வானாக. கண்டதை நம்பாம, கண்டதை பார்த்து பயப்படாம, கண்டதை நோக்கி போகாம அல்லாஹ் 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 மட்டும் நமக்கு தௌஃபீக் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 25 ஆண்டுகளாக அல்ஹம்துலில்லாஹ் சமுதாயத்தினுடைய கல்வி மேம்பாட்டுக்காக பாடுபட்டு உழைத்து வரக்கூடிய உங்களுடைய இல்மி ட்ரஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் ஜாமியா தாருல் இல்மி என்ற பெயரில் முட்டுக்காடில் மார்க்க கல்வியும் உலக கல்வியும் ஒன்றாக இணைந்ததாக ஆலிம் ப்ளஸ் அட்வொகேட் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கிறோம். அது நிறைய மாணவர்கள் மாஷால்லா சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் சில வேக்கன்ட் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் தொடர்பு கொள்ளுங்க. 10th முடித்த மாணவர்கள் அல்லது 12th முடித்த மாணவர்கள் ஆலிம் ப்ளஸ் அட்வொகேட்டு அல்லது ஆலிம் ப்ளஸ் பிஏ அரபிக்கு அல்லது ஆலிம் ப்ளஸ் டிஃபார்ம் அல்லது ஆலிம் ப்ளஸ் பிஎட் அப்படிங்கிற மாதிரி எல்லா கோர்ஸும் வச்சுருக்கோம். ஆலிமுக்கு விருப்பம் உள்ளவர்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்க கீழ்கொண்ட நம்பரில். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆலிம் அல்லாமல் எனக்கு ஆலிம் படிக்க விரும்பலை, அதனால் நான் அட்வொகேட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா, சகோதரர்களே, உங்களை கரம் தாழ்த்தி வரவேற்க இல்மி ட்ரஸ்ட் தயாராக இருக்குது. பெங்களூர் அல்லமின் லா காலேஜோடு இணைந்து நாங்கள் 12th முடித்த மாணவர்களுக்கு 5 வருஷம் லா கோர்ஸு, டிகிரி முடித்த மாணவர்களுக்கு வந்து 3 வருஷம் லா கோர்ஸு நாங்கள் பெங்களூர் அல்லமின் காலேஜ் விட்டோம். அங்கே ஃபுட் அகாமடேஷனோட, ஹாஸ்டல் வசதியோட, ஃபுட்டோட, காலேஜ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் வரக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும், இல்மியில் பதிவு பண்ணக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும், நீங்கள் வந்து ஆலிம் கோர்ஸ் ஓத விரும்பல, மதரசாவில் ஓத விரும்பலன்னா 12th படித்தவங்களும் காலேஜ் டிகிரி முடித்தவங்களும் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 12th முடிச்சிருந்தா 5 வருஷம், காலேஜ் முடிச்சிருந்தா 3 வருஷம் இவங்களுக்கு. அங்கே பெங்களூர் அல்லமின் லா காலேஜில் அவங்களுக்கு எஜுகேஷனோடு சேர்த்து, ஹாஸ்டலோடு சேர்த்து, அதே மாதிரி இப்போ ஃபுட்டோடு சேர்த்து நாங்கள் எல்லா செலவுலையும் 50% இல்மி ட்ரஸ்ட்டு உங்களுக்காக ஸ்காலர்ஷிப் வழங்க தயாராக இருக்கிறது.
இன்னும் தகுதியான மாணவர்கள், நல்ல திறமையான மாணவங்க, அதே நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மாணவர்களா, இன்ஷா அல்லாஹ் 100% ஸ்காலர்ஷிப் கொடுக்க இல்மிட்ரஸ் தயாராக இருக்கிறது. நம்முடைய ஒரே நோக்கம், நம்முடைய சமுதாயம் கல்வியில் மேம்பாடு அடைய வேண்டும், இந்த உம்மத்திற்கு சேவை செய்ய வேண்டும். வருங்காலத்திலே சமுதாயத்திற்கு நிறைய அட்வொகேட் தேவைப்படுறாங்க, நிறைய லாயர்ஸ் தேவைப்படுறாங்க. அதனால சகோதரர்களே, அட்வொகேட் படிங்க, லாயர் படிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் படிப்பு செலவை 50% ஹாஸ்டல் முதல் கொண்டு, ஃபுட்டு முதல் கொண்டு, எஜுகேஷன் முதல் கொண்டு அத்தனையிலும் 50% செலவை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஏற்றுக்கிறோம், இல்மிட்ரஸ் ஏற்றுக்கிறோம். அதே தகுதியுள்ள பிள்ளைங்க, நல்ல திறமையான மார்க் எடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் ரொம்ப ஏழை பிள்ளைங்க, அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க 100% ஸ்காலர்ஷிப் பொறுப்பு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 12th யாராவது பயாலஜி குரூப் எடுத்து, ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து பயாலஜி குரூப் எடுத்து அவங்க நல்ல மார்க் வரலை, அவங்க நீட்டுக்கோ இல்லை மற்றதுக்கோ படிக்க முடியலன்னா இன்ஷா அல்லாஹ் எந்த மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ் ஆகிருந்தால் போதும், எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு பெங்களூர் அல்லமீன் காலேஜில் வச்சு டிஃபார்ம் கோர்ஸ் வரும், நீங்கள் வச்சு இன்ஷா அல்லாஹ் மெடிக்கல் ஷாப் படிக்க வைக்கலாம், தொழிலதிபராக ஆகலாம். டிஃபார்மோ பிஃபார்மோ உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் 50% ஸ்காலர்ஷிப் தயாராக இருக்கிறோம். உடனே கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. இந்த சலுகை, இந்த வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் ஜூன் 25 வரை மட்டும்தான். உடனே தொடர்பு கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.